அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கலக்குடி இன்று களைகட்டும் குடியாக மாறியிருக்கிறது. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஒரு புது பள்ளிவாசலுடைய வரவு இந்த சிற்றூரில் ஏற்பட்டதனுடைய சந்தோஷம் இஸ்லாமிய மக்களையும் தாண்டி சகோதர சமய மக்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதற்குண்டான சாட்சி என்பது நமக்கு முன் நடந்த நிகழ்ச்சி, ஒரு காட்சி. சமூகத்திலே எல்லா மக்களுக்கும் வணக்க ஸ்தலம், இறை இல்லம் என்பது அவசியம். எல்லா மக்களும் அவரவருடைய முறைப்படி தங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள். சமீபத்திலே தமிழகத்தில் மட்டும் இது போன்ற பள்ளிவாசல்களுடைய திறப்புகளின் போது இஸ்லாமியர்களையும் தாண்டி சகோதர சமய மக்களுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு மிக வியக்கத்தக்கதாகவே இருக்கின்றது. இந்த உறவு என்பது இன்று நேற்று அல்ல. பெரிய கோயில், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவில் கட்டுமான பணிக்காக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விளக்கை எரிப்பதற்காக எண்ணெயை கொடுத்த சாகிமார்களும் உண்டு என்று 1000 வருடத்தினுடைய வரலாறை பெரிய கோவிலுடைய கல்வெட்டு இன்று சாட்சி சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில், குர்ஆன் ஹதீஸை பற்றி பேசுவதற்கு உலமாக்கள், உஸ்தாத்மார்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க சிறப்பாக பேசுவாங்க. சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் அவரவர்களுடைய வணக்கங்கள் வித்தியாசமாக இருந்தாலும், ஒரு ஊரிலே ஒரு சர்ச்சு வந்தாலோ, ஒரு கோவில் கட்டப்பட்டாலோ, ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டாலோ அதை அனைத்து மதத்தவர்களும் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை மட்டும் தமிழகத்தில் பெரும்பாலும் பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வீவ் ஆஃப் தி இந்து முருகன் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியினுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபலியமான கோவிலை கெட்டி கொடுத்தது யார் என்று சொன்னால் முகமது கவுஸ் என்ற ஒரு இஸ்லாமியர். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஊரிலே இஸ்லாமியர்களுக்கு பள்ளி இல்லை என்று சொன்னால் சமய மதத்தவர்களும் சேர்ந்து கெட்டி கொடுத்த வரலாறும் தமிழகத்திலே உண்டு. அதே போன்று மற்ற மக்களுக்கு கோவில்கள், இறை இல்லங்கள் இல்லாத போது முஸ்லிம்கள் கெட்டி கொடுத்த வரலாறும் உண்டு. கேரள மலப்புரம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெல்ட், அங்கே இருக்கக்கூடிய சில சகோதர மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று ஆசை. மலப்புரத்தில் இருக்கக்கூடிய பெருங்கொண்ட இஸ்லாமியர்கள் அந்த இந்து மக்களுக்காக கோவில் கட்டிய வரலாறை நாம் பார்க்க முடியும். இது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் சர்ச் என்றும் கோவில் என்றும் பள்ளிவாசல் என்றும் வித்தியாசப்பட்டாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் சில உலகத்தில் சில வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய வணக்க ஸ்தலங்கள் உண்டு. அதிலே இலங்கை இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலே நீங்கள் சென்றால் ஆதம் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம், சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து ஆதம் மலையின் மீது அவருடைய ஒரு பாதம் இருக்கிறது. அந்த பாதம் இதுதான் உலகத்தில் அனைத்து சமய மக்களுடைய ஆரம்ப கண்ணியம் செய்யக்கூடிய வர்ஷிப் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது. 14,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து இன்று வரை எல்லா மதத்தவர்களும் போற்றி துதிக்கக்கூடிய ஆதம் மலை. இந்து மக்கள் சிவனுடைய பாதம் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தோமையருடைய பாதம் என்று அதை கண்ணியப்படுத்துகின்றார்கள். இஸ்லாமியர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் என்று எந்த பிரிவினையும் இல்லாமல் இந்துக்கள் சென்றால் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரோ, குரு சாஸ்திரா பரபிரம்மா சஷ்மேஸ்ரீ குருவேந்த மகோ என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில் துடிபாடுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் சென்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னால் காட் பிளஸ் யூ அலோலியா என்று சொல்கின்றார்கள். இப்படி
உலகத்திலே அனைத்து மதத்தவர்களுக்கும் சொந்தமான இறை இல்லங்கள், ஆலயங்கள் உண்டு என்பது இது போன்ற வணக்க ஸ்தலங்களை வைத்து சாட்சிகளாக பார்க்க முடியும். திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல், ஒரு சிற்றூர், அங்கே இது போன்ற கலக்குடியை போன்ற ஒரு 10-15 குடும்பங்கள் தான் வசிக்கிறது. ஆனால் அங்கே நோன்பு காலங்களில் கஞ்சி காய்ச்சுவதற்கு கிட்டத்தட்ட 50 படியோ 100 படி கஞ்சிகளை அவர்கள் நோன்பு நேரங்களிலே காய்ச்சுகிறார்கள். 18-20 குடும்பங்கள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சிற்றூரிலே நீங்கள் 100 படி கஞ்சி ஆக்குகின்றீர்களே என்று கேட்கும் பொழுது, இந்த நோன்பு கஞ்சி என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் வாங்குவதல்ல, இந்து மக்களும் கிறிஸ்துவ மக்களும் ஜாதி மத பேதமின்றி பள்ளிவாசலிலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு தீர்த்தம் என்று அவர்கள் கருதி வாங்குகின்றார்கள். எனவே இந்த ஊரில் இருக்கக்கூடிய 18 குடும்பங்களையும் தாண்டி இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா மக்களையும் அனுசரித்து நாங்கள் 100 படி கஞ்சி ஒரு நாளைக்கு ஆக்குகின்றோம் என்று சொன்னது மட்டும் வரலாறு அல்ல. இந்த வருடம், சென்ற வருடம் நோன்பில இந்த வருடம் பள்ளிவாசல்ல எழுதப்பட்டிருக்கப்பட்டது என்னன்னு சொன்னா, இந்த ஆண்டு கறி கஞ்சி கிடையாது, நோ நான்வெஜ். ஏன் தெரியுமா? நம்ம ஊரினுடைய கோவில் திருவிழா இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. எனவே நிறைய பேர் மாலை போட்டிருக்கிறார்கள். சகோதர சமய மக்கள் எல்லாம் கவுச்சி சாப்பிட மாட்டார்கள். எனவே இந்த ஆண்டு நோன்பு கஞ்சியிலே இறைச்சி இல்லை என்று திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது போன்ற நிகழ்வுகள் பள்ளிவாசல்களை நகர்த்தும் வரை ஜாதி மத பிரிவுமின்றி எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ வழிவகை செய்கின்றது. அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த பள்ளிவாசல் கூடுதல் சிறப்பிற்குரியது. ஒரு குடும்பத்தார்கள் சிறப்பான முறையிலே கெட்டி கொடுத்திருக்கின்றார்கள். நூறுன் அலா நூர் அப்படி என்று சொல்லுவான், ஒளியின் மீது ஒளி. அல்லாஹுடைய கிருபையில அடிக்கல் நாட்டியது முதல் பள்ளிவாசல் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. வெளியில் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏதோ தமிழகத்தில் ஒரு சிற்றூரில் இருப்பதை போன்று தெரிகிறது. பள்ளிக்குள் சென்றால் அபுதாபியில் இருக்கின்றோமா, துபாயில் இருக்கின்றோமா என்ற ஃபீலிங் வரக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சூப்பர், ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? அடிக்கல் நாட்டியதிலிருந்து பள்ளி திறக்கும் வரை இன்று வரை ஓயாமல் உழைத்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா குபா பள்ளியை பற்றி, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சம் என்ற அந்த கலவையை கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதே போன்று இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? அருள்முறையை சுமந்த முகமது ஷரீஃப் ஹாஃப்ஸா என்ற ஒரு குர்ஆன் மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபிலா அவர்களாக இருந்து இந்த பள்ளியை கெட்டிருப்பது கூடுதல் சிறப்பு இந்த பள்ளிக்கு அமைகிறது. அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் நீண்ட ஆயுளையும் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அசர் ஜும்மாவிலிருந்து பாங்கோலி இந்த ஊரிலே கேட்கப்படுகிறது. எந்த ஊரிலே பாங்கோலி சொல்லப்படுகிறதோ அங்கே எல்லாம் நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஒருவர் வந்து கேட்டார் என்னிடத்துல, பாய் எங்களுக்கு நீங்க மகரிபுக்கு பிறகு வந்தா ஓதி ஊதுறீங்க, என்ன பாய் சொல்றீங்க? டாக்டர் கிட்ட பல ஆயிரங்கள் கொடுத்தா கூட சில நேரங்களில் டாக்டரே பள்ளிவாசல்ல போய் பாய் கிட்ட மந்திரிச்சு பாருன்னு சொல்றாங்கன்னு சொல்லும் போது, அப்ப நான் சொன்னேன், பாங்கு சத்தம் கேட்கறதுல அதை உத்து கேட்டுப்பாரு, உனக்கு எல்லா நோயும் போகும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த தாரக மந்திரம் தான் நாங்கள் ஓதி ஊதுகின்றோம் என்று சொல்லப்பட்டது. ராமநாதபுரத்தில் சரஸ்வதி என்ற ஒரு சகோதரி ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக் கிராமத்துக்கு பள்ளிவாசல் வசூல் செய்து கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காசோலையை கொண்டு வந்து கொடுக்கின்றார். அந்த காசோலை நிரப்பப்பட்ட அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். ராமநாதபுரத்திலே 10 லட்சம் ரூபாய் காசோலையை கொடுத்து, பாய் என்னுடைய உங்களுடைய பள்ளிவாசலுக்கு உண்டான கட்டுமான பணியிலே என்னுடைய பங்களிப்பு என்று அவர் கொடுத்தார். கேட்டார்கள் என்ன அப்படின்னு சொல்லி, பாய் என் பேரம் பேத்தி எல்லாம் வந்தா ஓதி ஊதுவீங்களா இல்லையா? நான் நாளைக்கு என்னுடைய ஜெனரேஷன் எல்லாம் ஆரோக்கியமா இருப்பதற்காக நான் ஒரு பள்ளிவாசலுக்காக இறை இல்லத்திற்காக கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த பள்ளியின் மூலமாக இந்த ஊர் தமிழகம் முழு உலகமும் மத வேற்றுமையின்றி ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் அனுசரித்து மாமன் மச்சான்களாக வாழக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வு தொன்று தொற்று தொடங்கட்டும். அதற்கு இந்த பள்ளிவாசலுடைய பரக்கத்து காரணமாக இருக்கட்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.